கொஞ்சம் லைன்லயே ஏறியா. யோ, ஒரு தண்ணி கேன் போடுற வண்டியில ஒரு போன் மட்டும் கிடந்துச்சு. இரு, அந்த போனானு செக் பண்ணிட்டு கூப்பிடுறோம். உன்னை கட் பண்ணு. இந்த போன்ல இருந்து தான் எனக்கு போன் பண்ணிருக்கான் அவன். போனை பண்ணிட்டு தூக்கி வண்டியில போட்டுட்டு போயிருக்கான். யோ, போன் பண்ணவன் போனை ஒரு வண்டியில தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். இந்த வண்டி சுத்துற இடமெல்லாம் நம்மள சுத்த வச்சிருக்கு. சரி, யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ போனை கட் பண்ண. சரி, நான் இன்னொரு கதையை சொல்றேன். அதாவது நிலாவுல ஒரு பாட்டி வந்து இன்னொரு பாட்டி அதே பாட்டிங்க டபுள் ஆக்ஷனா? அதே பாட்டி தான். ஓகே ஓகே, கண்டினியூ. நிலாவுல வேற ஒரு பாட்டி வந்து வடை சுட்ட கதை தானே. நிலாக்கு ஆளுங்க போயிட்டு வந்துட்டாங்க. அங்க அந்த பாட்டியும் இல்ல, வடை சட்டியும் இல்ல. என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? பின்ன என்னங்க, நம்மளாம் ஓல்டு ஸ்கூலுங்க. பசங்களை பயங்கர ஷார்ப்பா இருக்கிறாங்க. பசங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவீங்களா? பாட்டி வடை சுட்டுச்சு, காக்கா தூக்கிட்டு போச்சுன்னு. புதுசா சொல்லுங்க. ஒரு கிராண்ட் மதர் பீஸா சுட்டுச்சு, அப்படி சொல்லுங்க. ஏதாவது ட்ரெண்டிங்கான கதை சொல்லுங்களேம்மா. ட்ரெண்டிங் கதை? வெற்றி, ஏதாவது ஹிட்டான ஒரு தமிழ் படம் பேரை சொல்லுங்களேன். எதுக்கு கேட்டா சொல்லுங்க. மெரிசல் படம் கதையை சொல்லுங்க. சரி, இது நல்லா இருக்கும் பாரு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாராம். அந்த அப்பா அந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா அவரை கொன்னுட்டாங்க. அந்த அப்பாக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் வந்து மெஜிஷியன் ஆயிட்டான், இன்னொருத்தன் டாக்டர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அம்மா நிறுத்துங்க, இது மெர்சல். அடிப்பாவி, என்ன நீ படிக்க மாட்டியா? வெறும் படமா பார்த்துட்டு இருப்பியா? உங்களுக்கு கதை சொல்ல தெரியலம்மா? வேற ஏதாவது கதை சொல்லுங்கம்மா. வேற கதையா? வெற்றி, வேற கதைனா சரி சரி சரி. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. ஐயோ முடியலம்மா. இந்த சினிமா கதையை தவிர வேற ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? வேறயா? சரி சொல்றேன்டா, சொல்றேன். லேட்டஸ்டா ஏதாச்சும் சொல்றேன். என்ன சொல்றது, எனக்கு வேர்த்து கொட்டுது. சரி, நான் படிச்ச கதை ஒண்ணு சொல்லட்டா? சொல்லு. ஒரு ஊர்ல வந்து ஒரு ஐயா இருந்தாரு. சரி, அவர் வந்து ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். கதைம்மா. இந்த கதையை மட்டும் நான் ஸ்கூல்ல சொன்னேன்னா எல்லாரும் அழுவாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன்ல, நான் புக்ல படிச்சேன்னு. அந்த கதையோட பேர் என்ன? நல்ல ரைட்டரோட ஒரு சிறுகதைகள் புக்ல இந்த கதை வருது. இந்த கதை நல்லா இருக்கு.
இதையே நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். குட் கேர்ள். ஏய் பாத்து. எவ்வளவு ஒரு நல்ல கதை இல்லைங்க. மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிடுச்சுங்க. ஏழை பணக்காரனும் வித்தியாசம் பார்க்காம வர்றது ஒன்று பசிங்க, இன்னொன்று நோய்ங்க. இது ரெண்டும் யாருக்கும் வரக்கூடாதுங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஹலோ. என்ன தலைவரே, நான் யாருன்னு தெரியாம குழம்பி போயிருக்கீங்க போல. டேய், நீ யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அது கண்டுபிடிக்க முடியாம தானே தடுமாறிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. எத்தனை பேரை நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா என்ன? அரசியல்வாதிக்கே உண்டான மறதி உங்ககிட்டயும் இருக்கோ? ஏய் ஏய், விளையாடாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இன்ச் பை இன்ச்சா தெரியும். உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் அப்படி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புனேன். வாங்க அமைச்சரே, நான் தான் உங்களை வீடியோ எடுத்தது. யாரா நீ? எதுக்கு இதெல்லாம் பண்ற? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லையே. நீங்க கெட்டது பண்ணது ஒருத்தருக்கா 2 பேருக்கா? எத்தனை பேருக்கு பண்ணிருக்கீங்க? அதுல நானும் ஒருத்தன். என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தலைவரே. ஆனா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் ஒரு பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. அது எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம முடிச்சலாமா? என்ன தலைவரே, நீங்க ஆளுங்கட்சி அமைச்சரா வேற இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு, ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்தா நாடு என்னத்துக்கு ஆகிறது சொல்லுங்க? ஏய், என்ன 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 தலைவரே, சவுண்டு வசதியா இருக்கு. நீங்க என்ன உத்தமரா? மக்கள் சேவையை தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்கல்ல? இங்க என்ன வேலை நடந்தாலும் கமிஷனர், கோளை, கட்ட பஞ்சாயத்து இது எல்லாம் தெரியும் தலைவரே. அதனால என்ன பண்றீங்க? இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காக நல்லது பண்றதுக்காக நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க.